தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். $25,000 கோடி மதிப்புள்ள நிலத்தை தாரை வார்ப்பதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூரில் 3085 ஏக்கர் கோயில் நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சாடியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். கோயிலுக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலம் 25,000 கோடி மதிப்பிலான நிலத்தை தாரை வார்க்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையை தமிழக அரசாங்கம் அரங்கேற்றிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. கரூர்ல 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, 3085 ஏக்கர் அறநிலைத்துறை நிலத்துக்கு சொந்தமான கரூரில் புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி, கரூர் கல்யாண பதவி திருக்கோவில் உட்பட 4 கோவில்களுடைய 3085 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கு 9ஆம் தேதி காலையிலேயே கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு இணை ஆணையரும் பரிந்துரைக்கப்பட்டு உடனடியாகவே அன்றைக்கே இப்பெல்லாம் பட்டா போட்டிருக்க பட்டா வாங்கணும்னாக்கி 1 மாதம் அலைய வேண்டியிருக்கு. ஆனால் அவசரமாக இந்த 3085 ஏக்கரையும் பட்டா நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கான்ற செய்தி வந்திருக்கிறது. இது தமிழக அரசு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்து கோயிலுடைய இடங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறாரா? அதுக்கு உறுதுணையாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும் இருக்கிறாரா? எதற்காக இந்த அவசரம்? உண்மையிலேயே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை தொடர்ந்து நிச்சயமாக இதனுடைய ஆய்வுகளை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்து அறநிலைத்துறை இடங்களை மீட்பதற்காக நிச்சயமாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் 25,000 கோடி மதிப்புள்ள 3085 ஏக்கர் நிலம் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அறநிலைத்துறை நிலத்தை தாரை வார்ப்பதில் அமைச்சர் ரமேஷுக்கு பங்கு இருப்பதாகவும் சாடியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அவர் அளித்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையை தமிழக அரசாங்கம் அரங்கேற்றிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. கரூர்ல 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, 3085 ஏக்கர் அறநிலைத்துறை நிலத்துக்கு சொந்தமான கரூரில் புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி, கரூர் கல்யாண பதவி திருக்கோவில் உட்பட 4 கோவில்களுடைய 3085 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கு 9ஆம் தேதி காலையிலேயே கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு இணை ஆணையரும் பரிந்துரைக்கப்பட்டு உடனடியாகவே அன்றைக்கே இப்பெல்லாம் பட்டா போட்டிருக்க பட்டா வாங்கணும்னாக்கி 1 மாதம் அலைய வேண்டியிருக்கு. ஆனால் அவசரமாக இந்த 3085 ஏக்கரையும் பட்டா நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கான்ற செய்தி வந்திருக்கிறது. இது தமிழக அரசு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்து கோயிலுடைய இடங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறாரா? அதுக்கு உறுதுணையாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும் இருக்கிறாரா? எதற்காக இந்த அவசரம்? உண்மையிலேயே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை தொடர்ந்து நிச்சயமாக இதனுடைய ஆய்வுகளை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்து அறநிலைத்துறை இடங்களை மீட்பதற்காக
நிச்சயமாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பதாகவும் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.